பு 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 வாங்குங்க பு 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 பு. முதலாளி ஐயா, மண்டக்கிட்ட ஐயா, ஓனர் ஐயா, வாங்க வாங்க வாங்க. என்ன கன்சிகா, கடையில் எவ்வளவு வியாபாரம் ஆச்சு? ஒரு 10 பேர்கிட்ட வந்து பப்ஸ் வாங்கிட்டு போனாங்க. ஒரு 200 ரூபாய் கிட்ட வந்தது முதலாளி ஐயா. சரி சரி. மூஞ்செல்லாம் ஏன் இப்படி வேத்து போயிருக்கு? இங்க ஃபேனும் இல்ல, காத்தும் இல்ல, வெந்து நொந்து உட்கார்ந்துருக்கிறேன் முதலாளி ஐயா. ஐயோ பாவம், வாயை கொஞ்ச நேரம் உள்ள உட்காரு, ஏசி போட்டு விடுதேன். கஸ்டமர் வந்தா என்ன செய்ய? ஆமா, இங்க வர்றவன் பூரா 10 ரூபா பண்ணும் 2 ரூபா முறுக்கும் வாங்க வருவானுவ. அதான் சத்தம் கொடுப்பானுவல, எக்கோ என்னன்ட்டு. நீ வா, உனக்கு நான் ஏசி போட்டு விடுதேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. மண்டக்கட்டையா, நீங்க நல்லா இருப்பீங்களே. பசி வேற எடுக்கு, கையில 10 பைசா இல்ல. இந்த குள்ளாண்டி பைய ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டேக்கா. சரி, இந்த கடையில 2 பண்ணையாட்டு வாங்க திங்கும். ஹலோ ஹலோ, கடையில ஆள் இல்லையா? என்ன ஒரு நாதியும் காணும். இந்த பிச்சைக்காரி கீதாவுக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா? ஒரு பேக்கரிக்கு ஓனராம். எவ்வளோ பெரிய பேக்கரி! நாங்களாம் படாத பாடுபட்டும் ஒரு பைசா நமக்கு முடியல. இவளுக்கு பேக்கரி வச்சு கொடுத்துருக்க அந்த கருங்கலவி நாய். இவனுக்கு இவ்வளோ பெரிய கடையை போட்டுட்டு எங்கோ ஒளிஞ்சு போனானவளோ. சரி, கிடைச்சதை எடுத்துட்டு ஓடிடுவோம். திருடுறதுல நம்ம பொழப்பே. பண்ணு, கேக்கு, பிஸ்கெட்டு நிறைய இருக்கு. இந்த பரதேசி எதுக்கு நம்ம பேக்கரிக்கு வந்திருக்கான்? எங்கரு வேண்டாதவனாக இருந்தாலும் அவன் கஸ்டமரு, அப்படி சொல்லப்படாது. அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு போட்டோம். அவன் வாங்கின உனக்கு லாபம் தானே டி. இருந்தாலும் எனக்கு உனக்கு பிடிக்காது. இளிச்சக்கவுடைய புருஷன் துரோகி பையன். இவன் சாக்லேட் நக்காவையும் ஏமாத்திருக்கான். கடைக்கு வரவன அப்படி நம்ம சொல்ல முடியாதுலாட்டி. அதுவும் சரிதான். கவரில் போட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே, இப்படியே கொண்டு போவாவ. என்ன இவன் ஓடதான்? ஏட்டி அவன் களை வாண்டுட்டு போகிறான். கடையில் ஆள் இல்லைன்னு. இப்போ கடையில் கொடுக்குறவங்க இப்படியாட்டி கையில் கொடுப்பாவ. ஏமாத்திட்டு ஓடதான் பட்டி. கடையில் இது எங்கே போய் தொலைஞ்சாவ? ஒருத்தரையும் காணும். ஒருத்தி வேலைக்கு போட்டிருக்கோம்ல, அவ என்ன பிடிங்கிட்டு இருக்கா? அவன் என்ன பண்ணுதான் எனக்கு என்ன தெரியவா? உள்ளே போய் பார்ப்போம். பேக்கரில் ஒரு டிசிப்ளின் இல்லை. வரவும் போகிறோம்னா இப்படி எல்லாத்தையும் அள்ளிட்டு போனால் நம்ம தலையில் துண்டு தூக்கி போட்டுட்டு தெருவோரமாக போய் உட்கார வேண்டியதான். கரு கீதாக்கா, உன் புருஷன் நடவடிக்கை சரியில்லை, பார்த்துக்கிட்டு. கடையை திறந்து போட்டு எங்கே ஒளிஞ்சு போனாரு? 2 வரையும் காணுமே, என்ன செய்யறே தெரியல. எரிச்சலாக இருக்குது. உள்ளே இருக்க அவ்வளோ போய் பார்த்துட்டு வருவோம். உள்ள 2 பேருக்கு என்ன டீ வேலை? பிரெட்டு செய்யறதுக்கு, கேக் செய்யறதுக்கெல்லாம் மாஸ்டர் இருக்கும்போது இவங்க 2 பேரும் என்ன டீ செய்தாவ? தெரில, போய் பார்ப்போம் வா. ஏசிக்குள்ள வந்ததுதான் நல்ல குழு குழுன்னு இருக்கு முதலாளி. போரடிக்கு முதலாளி, ரொம்ப போரடிக்கு. ஆமா, சும்மா இருந்தா போறதா அடிக்கும். ஒரு டிவி வாங்கி மாட்டி விடுதேன்னா நீ பார்த்துட்டீரி. நேற்று தான் எங்க வீட்டுக்கு டிவி வந்தது. இன்னொரு டிவி வாங்கினா நிறைய பைசா செலவாகும். ஒரு மாசம் பொறுத்துக்கோ. முதலாளி ஐயா, நான் நல்ல டான்ஸ் ஆடுவேன். ஆடுதான் பாக்கீங்களா? ஆடு ஆடு. வெளியே என்னுயிர் வெளியே, நீ உலவுகிறாய் என் வெளி வெளியே. சகியே என்னிலம் சகியே, உன் நினைவுகளால் நீ துரத்திரியே. சோகப்பாட்டுக்கு இந்த ஆட்டம் ஆடுதா? வெளியே என்னுயிர் வெளியே, உன் நினைவுகளால் நீ துரத்திரியே. யாரோ மனதிலே ஏதோ கனவிலே. ஐயோ, கீதா வந்துட்டா. காற்று வந்து மூங்கில் என்னை பாடச் சொல்கின்றதோ. மூங்கிலுக்குள் வார்த்தை இல்லை, ஊமை ஆகின்றதோ. வெளியே என்னுயிர் வெளியே. இவ ஆடி ஆடி அடுப்புக்குள்ள போய் உட்காந்துருவா போலயே. உன் நினைவுகளால் நீ துரத்துறியே. சகியே என்னிலம் சகியே, உன் நினைவுகளால் நீ உரசுறியே. நிறத்தடி கோமாளி. எவ அவ? ஐயோ முதலாளி அம்மா. என்னட்டி எங்க வெளியே வியாபாரம் பார்க்காம உள்ள கடந்து உயிர் வெளியே சகியே சகியே ஆடிக்கிட்டு இருக்கா? ஐயா தான் ரொம்ப போர் அடிக்குன்னு ஆட சொன்னாரு. ஏமா பொய்? மண்டை கட்டு மண்டையா, வெளியே அங்க பண்ணு பிரெட் எல்லாம் ஒருத்தன் திருடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. உமருக்குங்க சகியே சகியேன்னு பாட்டு கேட்கவா பாட்டு. கன்சிகாக்கு வேத்து கொட்டுச்சு, அதனாலதான் உள்ள ஏசி போட்டு விட்டேன். தேதியில போற மனுஷன் வெளியே உட்காந்து வியாபாரம் பண்றதுக்கு தானே இவளுக்கு சம்பளம் கொடுத்துருக்கோம். அவளுக்கு வேத்து போட்டு தான் அவர் ஏசிய போட்டாரா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறது? உங்க 2 பேருக்கு என்னதான் இருக்கு எனக்கு இப்ப தெரிஞ்சாவணும். அவர் எனக்கு முதலாளி ஐயா, நீங்க எனக்கு முதலாளி அம்மா. இது தவிர வேற ஒண்ணுமே இல்லை ஐயா. நடிக்காதட்டி கன்சிக்கா, மோரைய பார்த்தாலே தெரியுது சரியான பிராடுன்னு. டியூட்டி முடிஞ்சிட்டு நான் கிளம்புதேன். பேசிக்கிட்டு இருக்கேன், டியூட்டி முடிஞ்சிட்டா? இப்பதானே வந்த?
பூ பூ பூ. இவ என்ன பூ பூன்ட்டு ஓடுதான் நைசா. அந்த அண்ணுக்கா இருப்பாரு மண்டக்கட்டு மச்சான் மூக்கிலே ஒன்று ஓடிட்டு. எங்க வடிவு மம்மி எனக்கு ஆசையா கடை வச்சு கொடுத்தா நீர் அதை இப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோ? இதை நீ வியாபாரம் பார்க்கற லட்சணமோ? மண்டைய பிச்சு எரிஞ்சிருவேன் மண்டை கட்ட மண்டையா. மன்னிச்சுக்கிட்டி. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். நாளையில இருந்து கஞ்சிக்கா வேலைக்கு வரக்கூடாது. பாவண்டி கஷ்டப்பட்ட பிள்ளை, இனி இந்த மாதிரி நடக்காதுட்டி. அடுத்த வாட்டி இப்படி நடந்ததுன்னா நீ அவளை வேலையை விட்டு நிறுத்திக்கோ. அவளை மாதிரி குறைஞ்ச சம்பளத்துக்கு நமக்கு வேலைக்கு ஆளும் கிடைக்காது. அதுவும் யோசிக்க வேண்டிய பாயிண்ட் தான். இனிமேல் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லிவிட்டேன். நான் போயிட்டாரேன். சரி வா போவோம். வாலியே என் உயிர் வலியே என் இலைவுகளால் நீ வரசரியே. வாயை மூடிரு. இந்த பாட்டு பாடாத எரிச்சலா இருக்கு எனக்கு. உன் தங்கச்சி தானடி படிச்சா? அவ என் தங்கச்சியா? வாயை மூடு. கன்சிகா இப்படி கோத்து விட்டுட்டு போயிட்டால. ஐயா இது என்ன கோலம்? இளிச்சமைனி அவரே ஒரு மெண்டல். அவர் அப்படிதான் பண்ணுவாரு. நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. இல்லட்டி ட்ரெஸ்ஸை மாத்திருக்காரு, அது சரிதான். மண்டல் என்ன குடுமி? அவருக்கு வழுக்க மண்டை தானே உண்டு. தீபாவளிக்கு புது துணி வேணும்னு அடம்பிடிச்சாருல. அப்போ இந்த விக்கையும் வாங்கிக்கிட்டாரு. ஜடைய பாரு பறந்துட்டு நிற்கு. சரி என்னமோ பண்ணிட்டு போறாரு விடு. இந்த மெண்டலை வச்சுக்கிட்டு என்னென்னு தான் வாழ போகிறோமோ தெரியல. என்ன இந்த ஆளு கோமலை சேர்த்து விட்ட மாதிரி இந்த ஆளை சேர்த்து விட்டுரும் இளிச்சமைனி. வேண்டாண்டி பாவம். அவர் பண்ணதை நம்ம அவருக்கு திருப்பி செய்யக்கூடாதுட்டி. நீ இப்ப நல்லா தெளிவா இருக்க பத்தியா? அதே மாதிரி அவர் ஒரு நாள் தெளிவாவாரு. அவர் தெளிவாகட்டும். நான் நிற்கிற மாதிரி நல்ல கேள்வி கேட்பேன் பாரு. ஏன்பிட்டி ரொம்ப டென்ஷன் ஆகுத? என்னைய மெண்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு இன்னொரு மெண்டல் கூட ஓட வச்சு சரி அந்த மெண்டல் போய் ஆஃபீஸ் போகிற வழியெல்லாம் வந்து நின்றுட்டு இருக்க. அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது தெரியுமா? ஏட்டி என்ன இருந்தாலும் அவன் புருஷன் பட்டி. இளிச்சமைனி அவனை என் புருஷன் கிருஷன் சொல்லாத. அவனை நினைச்சாலும் எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. பிள்ளைய காட்டு சொல்லி டெய்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் சத்தம் மட்டும் விரட்டி விட்டுருக்கேன். என்ன இருந்தாலும் இவ்வளவு நாள் அவன் வளர்த்தம்லாட்டி பிள்ளைய ஏமட்டி இப்படி செய்த? இளிச்சமைனி நீ இனிமேல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன்னா நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமாம் சரிட்டி. பிள்ளை உள்ள தூங்குது பார்த்துக்கிடுங்கன்னு போயிட்டாரே. ஆஃபீஸ் போயிட்டாரே. சரிட்டி. இந்த எங்கள் அப்பா மெண்டல் பையில பார்த்துக்கிட்டு பிள்ளைய கொட்ட விட்டுறாதீங்க. பிள்ளைய முதல்ல கவனிங்க. இவன் எங்கேயும் ஓடி போனாலும் போட்டான். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பாவட்டி சின்ன பாப்பா கணக்கா இருக்காரு. இந்த ஆளா பாப்பா விட்டா நம்ம எல்லாத்தையும் கொண்டு வித்துருவோம். விளங்காத பையன். சரி போயிட்டாரு. நீங்கள் மாமா பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்குது. அவர் இருக்கட்டும். இவளுக்கு தான் மனசுல ரொம்ப காயமாயிட்டு போலுக்கு. இவரு அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு போயிட்டாரா? அவளும் அந்த பைத்தியக்காரன் கூட ஓடனா பத்தியலாம். அதை நம்ம வாழ்க்கை இப்படி ஏட்டு நம்மளை வீட்டில் வச்சு பார்த்துருக்கலாமேன்னு அவன் மனசு ரொம்ப பாதிச்சுட்டு அதான் இவரை பார்க்கும் போதெல்லாம் ஏசிட்டே கிடக்கா. அவருக்கு தெளிஞ்சா எல்லாம் சரியாயிரும். அவருக்கு தெளிஞ்சதுன்னா செத்தாரு. ஆமா மானங்கிட்ட கிளிப்பா. சரி என்ன செய்ய பாவம். முனிசு வாரன்னா இன்னும் ஆளை காணுமே. ஓ நம்ம பொண்ணு வருதா? நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு வை. நம்மளுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிட்டோம். நம்ம கிளம்புதோம் பேங்குக்கு. சரி போயிட்டாங்க. சாக்லேட் வாங்கிட்டு வா. அரே நம்மளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து நம்ம சொத்து அழிஞ்சிரும் போலே தாத்தாவா. அவர் உங்களுக்கு தாத்தா கிடையாது. எனக்கு மாமானா உங்களுக்கு சித்தப்பா. நம்மளுக்கு முறையே வேண்டாம். நம்ம சும்மா தாத்தா அங்கிள்னு கூப்பிடுதோம். சரி எப்படியும் கூப்பிடுங்க. அவருக்கு என்ன புரியவா போகுது? வண்டு முருக மாமா, நான் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து துணி மடிக்க போறேன். எங்கேயும் ஓடிடக்கூடாது சொல்லிவிட்டேன். ஆமா சரி. துணி மடிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. மடித்த துணியை பூரா அவங்க இடத்துல அடுக்கிறது பெரிய பாடு. எரிச்சலா இருக்கும். எனக்கு பிடிக்காதப்பா. வாடி மொனிசு, இப்பதான் உன்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உள்ள பாரு உங்க தாத்தா வண்டு முருகன் தாத்தாவை பாரு. கோமலி கணக்கா இருக்காரம்மா. சிரிப்பு தாங்க முடியல. சிரிப்பானியா இருக்கு. நீ ஏன் மூஞ்ச பழைய மாதிரி உம்மனா மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க? சிவா ஊருக்கு போயிட்டாருமா. அதுக்கு தான் அப்படி இருக்கியா? என்ன செய்யம்மா? வந்துட்டு போயிட்டு தானே இருக்கான் உன் புருஷன். வேற என்ன செய்ய முடியும்? மாத்தியும் கேட்க மாட்டேங்கிய. பேசாம நம்ம அப்பாட்ட சொல்லி பேங்க்ல ஒரு வேலை போட்டு தர சொல்லட்டா? அது கவர்மெண்ட் பேங்க். அப்படிலாம் கிடைக்காது. எக்ஸாம் எழுதி அதுவும் வேற ஊர்ல தான் கிடைக்கும். அது வேற கழுத இருக்கா?
சரி என்ன செய்ய, உள்ளூர்ல ஏதாட்டும் ஒரு வேலையை பார்த்துட்டு உன் கூட இருக்க சொல்லிட்டு பிரிஞ்சு இருக்கிறது நல்லவாட்டி இருக்கு. சும்மாவே உன் மாமியாக்காரி ரொம்ப தான் ஆடுவா, இப்ப அவளுக்கு கொண்டாட்டமா இருக்குமே. ரொம்ப கஷ்டமா இருக்குமா, ஒரு வாரம் கூட இருந்தாரு, இப்ப போயிட்டாரு. என்ன செய்ய, புதுசா கல்யாணம் ஆன புதுசுல அப்படித்தான் இருக்கும். புருஷன் தேடும். ஒரு வருஷம் ஆனதும் ஒரு மாசத்துல ஒருக்க புருஷன் எங்கேயாவது வெளியூருக்கு போனா நல்லதுன்னு தோணும். அப்புறம் ஒரு 5 வருஷம் ஆனதும் புருஷன் வெளிநாட்டுக்கே போனா நல்லதுன்னு தோணும். சும்மா இருமா, நானே மனசு உடைஞ்சிருக்கேன். மனசு உடையறதெல்லாம் இருக்கட்டும், நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சா? நடந்துச்சு. சரி, காலகாலத்துல ஒரு பிள்ளைய பெத்து கொடு. இந்த ராணி பிள்ளையோட சேர்த்து அதையும் சேர்த்து வளர்த்து விட்டுறதே. உன் மாமியாக்காரி இல்லைன்னா அவ்வளவுதான். சிவா சீக்கிரம் இங்கே வந்தா நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். உன் புருஷன்ட்ட சொல்லிக்கிட்டே இரு, வாங்க வாங்கன்னு, அப்பதான் வருவான். சரிம்மா.